இந்த வீடியோவில் நம்ம சேனல் வீடியோஸோட டெஸ்கிரிப்ஷனில் எப்படி நம்மளோட இன்னொரு வீடியோட லிங்க்கை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லிங்க்கை செட் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேம் மெத்தட் தான். நான் இப்போது வந்து கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது சர்ச் பாரில் youtube.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு யூடியூப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப் மோடில் வியூ ஆகும். இப்போ நம்ம சேனலோட லோகோ ரைட் சைட் கார்னரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அதை நான் பப்ளிஷ் பண்ணாமல் அன்லிஸ்டடில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் டைட்டில் வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை பற்றின என்ன டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்க போகிறேனோ அது ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் எந்த வீடியோவை இங்கே லிங்க் பண்ண போகிறேனோ அந்த வீடியோக்கான டைட்டிலை வந்து ஜஸ்ட் அப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வீடியோவில் எல்லா எடிட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறம் அன்லிஸ்டடில் இருக்கும்போதே நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நம்ம எந்த வீடியோட லிங்க்கை பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் செகண்ட் ஒன்னா கெட் ஷேரபிள் லிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் எந்த இடத்துல நம்ம லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கர்சரை வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வீடியோட லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விசிபிலிட்டியை வந்து பப்ளிஷில் மாற்றிக்கிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். எகெயின் வந்து மேலே இருக்கிற அந்த சேவ் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்மளோட லிங்க்கும் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.